தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் சேலத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் அக்கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பங்கேற்கவுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக பாஜக அமைப்புச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பிரசோபகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்கட்சி பிரச்சினை மற்றும் மூத்த நிர்வாகிகளின் அதிருப்தி காரணமாக கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து RSSல் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சத்பவன என்ற பொறுப்பு கேசவ விநாயகத்திற்கு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் சனிக்கிழமை சேலம் வருகிறார். அங்கு அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அப்போது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அதிமுகவிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்டுப் பெறுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சேலம் விமான நிலையம் அருகே உள்ள திடலில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் அமித் ஷா கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த கூட்டத்தில் RSS மற்றும் பாஜக சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் உட்பட 22,000 பேர் பங்கேற்க உள்ளனர். அமித் ஷா வருகையின் போது பாஜகவின் சக்தி கேந்திர பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது.